ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் தெரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம்னு ஒரு புது எபிசோடோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இரிட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு டாபிக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன். இன்னொருத்தவங்களை வச்சு நம்மளை கம்பேர் பண்ணுறது, இன்னொரு குழந்தைய வச்சு நம்ம குழந்தைய கம்பேர் பண்ணுறது, அதே மாதிரி லைக் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கம்பேரிசன், நிறைய விஷயம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கம்பேரிசன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த கம்பேரிசன் அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன் ஜென்ரல் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இதோடைய மெயின் க்ரக்ஸ் என்னென்னா, கம்பேரிசனை உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஃபஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, நம்ம பண்ணுற தப்பு என்ன இதில். மூணாவது, கம்பேரிசன்ஸை ஹெல்த்தி ஆக்க முடியுமா. இந்த 3 கேள்விகள் தான் நம்ம இன்றைக்கி அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் விஷயம், கம்பேரிசனை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலி முடியாது. நம்ம அது கூட வாழ்ந்து தான் ஆகணும். காரணம் என்னென்னா, கம்பேரிசன் எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரேங்க் லிஸ்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு காம்படிஷன் நம்ம வைக்கிறோம். அதில் ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு கிரேட்ஸு, பாயிண்ட்ஸ் டேபிளை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது டெஃபினட்டாக அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் யார், செகண்ட் யார், தேர்ட் யார், ஃபோர்த் யாருன்னு சொல்லி நம்ம ஒரு கேட்டகரைசேஷன் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அதை உங்களால் தடுக்கவே முடியாது. எந்த ஒரு விஷயம் எடுத்திங்கனாலும், நீங்கள் ஒரு ஷாப்க்கே போகிறீங்க, ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கூட, இந்த பொருள் இந்த தரத்தில் இருக்குது, இந்த பொருள் இந்த தரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி அந்த கடையே இந்த கடையில் இந்த பொருள் நல்லாயிருக்கு, இதே இன்னொரு கடைக்கு போனீங்கன்னா இந்த பொருள் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தராதரத்தை பார்க்குறீங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கம்பேரிசன்றது ஒன்று கட்டாயம் இருக்க தான் செய்யுது. அதை நம்மளால் தடுக்கவே முடியாது. பட் எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான். நிறைய நேரத்தில் கம்பேரிசன்னா ஏன் ஒரு பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபியூ ரீசன்ஸ். முதல் இம்பார்ட்டண்ட் ரீசன் என்னென்னா, நமக்கு கம்பேரிசன் ஏன் பண்ணுறோன்றது தெரிய மாட்டேங்குது. டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், கோச்சஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம என்ன நினைக்கிறோம், கம்பேர் பண்ணும்போது ஒருத்தவங்களை வச்சு இன்னொருத்தவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு நம்ம நல்ல அவங்களை இன்னும் கூட தூண்டுறோம், இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் பீப்புளை மட்டும்தான் அந்த ஒரு எஃபெக்ட் அது கொடுக்குது. மற்றவங்க எல்லாருக்குமே அது இன்னும் ஒரு நெகட்டிவ் அவுட்லுக்கை தான் கொடுக்குது. அவங்கக்கிட்ட அவங்களுக்குள்ளே இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸையே அது கம்மியாகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் போய் பாருங்கள், நீ தாண்டா நல்லா படித்த, அவன் பாரு எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கிறான், நீ ஏன்டா எடுக்க முடியல, நீ ஏன்டா எடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்கிறதாகட்டும், நீ என்ன தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் பாரு, அவன் பாரு எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறது, இது எதுவுமே பாசிட்டிவான ஃபீலிங் கொடுக்காது. உங்களை லெட் டவுன் பண்ணும். இட் வில் மேக் யூ ஃபீல், உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கூட, நம்ம வர்த்லெஸ் ஆகிடும் போல், நம்மளால் இனி எதுவும் செய்ய முடியாது போல் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். ஸோ முதல் விஷயம், செய்கிறவங்க நல்ல நோக்கத்தோடு செஞ்சால் கூட செய்கிற விதம் தப்பாக இருக்கிறது. ரெண்டாவது, செய்கிற நோக்கமே தப்பான நோக்கம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இருக்காங்க, அவங்க ஜட்ஜ்மெண்டலாக, அதாவது அவங்களுக்கு அதர்வைஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதாவது 2 பேரை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது, நான் கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணுறேன், நான் ஜட்ஜ் பண்ணிவிட்டு நான் உனக்கு கரெக்டான இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் பார் அப்படின்றது. இது இப்போது நிறைய டிவி சேனல்லேருந்து, யூடியூப், சோஷியல் மீடியாஸ்லேருந்து எல்லாருமே பண்ணுறாங்க. ஓகேங்களா? சோஷியல் மீடியாஸ், டிவி சேனல்ஸில், அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, இப்போது பார்ட்டி மீட்டிங்ஸு, அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறது, ஆஃபீஸில் மேலதிகாரிகள் தன் கீழே வேலை பண்ணுறவங்க கம்பேர் பண்ணும்போதும் சரி, இதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்திங்கனாலும் இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க நோட்டிஃபை ஆகணும், அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், நான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய ஜட்ஜ்மெண்டல் கேரக்டரை அவங்க அதை வச்சு அவங்க ஒரு கம்பேரிசன் கொண்டு வருவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் பார்த்துட்டு வரேன், நான் 2 பேரையும் பார்த்துட்டு வரேன், இவர் முதல்லேருந்தே இந்த அளவுக்கு ரீச் பண்ணுவார்னு நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி அவர் ரீச் பண்ணுவார். ஐ நோ ஹீ வில் நாட் பெர்ஃபார்ம், என்ன தான் பெருசாக பண்ணாலும் அவரால் சக்சீட் ஆக முடியாது, திஸ் பர்சன் கேன் நாட் சக்சீட் அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்போது அவங்க என்ன வருதுன்னா, இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கார் போல், இவர் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கார் போல், அசஸ் பண்ணியிருக்கார் போல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு வருது. பட் இதுக்கு பலியாடாகிறது யார்? அந்த ஃபெயிலியர், அந்த சக்சீட் ஆக முடியாத பர்சன். இது 2வது குரூப். 3வது கேட்டகரி என்னென்னா, அண்டர் பர்ஃபார்மன்ஸ். அவங்க தனக்காக ஒரு கூட்டத்தை சேர்க்குறாங்க. எப்படின்னா, இவங்க முயற்சியும் பண்ண மாட்டாங்க, அவங்க அப்பயே முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் ஒரு 30th ரேங்க்கு, 25th ரேங்க் எடுக்கிறவங்க, அவங்க ஃபஸ்ட் ரேங்க் எல்லாம் நம்ம
கண்ணுக்கே எட்டாது, நம்மளால் பர்ஃபார்மே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு 5 ரேங்க்ஸ், ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸ். ஸோ இவங்களுக்கு டார்கெட் என்னென்னா, இவங்க கடைசி ரேங்க் ஆகிடக்கூடாது, இவங்க அந்த 20-25 ரேங்க்கு இல்லை 25லேருந்து 30 ரேங்க், அப்போ எனக்கும் கீழே இன்னொரு 15 பேர் இருக்காங்கன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆக்கிறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விடுறா அவன் கூடலாம் போட்டி போட முடியாதுடா, அவன்லாம் வேறு லெவல்ரா, அவங்கெல்லாம் படிப்ஸ் வேறு லெவல், நீ அதெல்லாம் திங்க் பண்ணது. இப்போது ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும், பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் ரேங்க் எடுக்கலை. அப்போ அவனுக்கு இவங்க ஆறுதல் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அதெல்லாம் யோசிக்காதடா, நம்ம இந்த லெவலில் நம்ம இப்படி பண்ணுவோம், ஓகேவா, நீ நல்லா படித்தா கூட இந்த லெவலோட தான் நிற்க முடியும், அவங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்காங்க, அவங்க அதுக்காகவே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. இங்கேயும் கம்பேரிசன் வரும். இது இல்லாமல் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னென்னா, ஒரு சாடிஸ்டிக் தாட், தே டோன்ட் வாண்ட் யூ டு இம்ப்ரூவ். முதல்ல சொன்ன விஷயம் இதுக்கு முன்னாடி என்னென்னா, தன் குரூப்பில் இவங்களை சேர்த்துக்கணுன்றது. ஒருத்தவங்க என்னென்னா, நாங்களாம் எலைட் குரூப், நாங்கள்லாம் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறவங்க, எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இல்லை இந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக வந்து நாங்களாம் இந்த குரூப்பில், நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் உன்னால் இந்த இடத்த ரீச் பண்ண முடியாது அப்படின்ற ரீசனுக்காகவே கம்பேர் பண்ணி உங்களுடைய கான்ஃபிடென்ஸை கொடுக்க பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் கேட்டகரைசேஷன். இப்படிப்பட்ட கேட்டகரைசேஷனில் தான் மெயினாக கம்பேரிசன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கவங்க மட்டும்தான் நீங்கள் நல்லபடியாக வரணும்னு சொல்லி நினச்சி கம்பேர் பண்ணுறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரியாமல் தப்பாக பண்ணுறது. அவங்க நினச்சிருக்காங்க கம்பேரிசன் பண்ணால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அவங்களோட இன்டென்ஷன் கரெக்டு, பட் வே ஆஃப் அப்ரோச் இஸ் ராங். வெரஸ் மற்ற எல்லாருமே அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்றதும் தெரியாது, பண்ணாலும் அது செல்ஃபிஷ் மோட்டிவோடு இருக்குது, அது உண்மையிலேயே உங்களுக்கு நெகட்டிவ் மட்டும்தான் கொடுக்குமே தவிர பாசிட்டிவாக வராது. ஸோ இப்போ இந்த கம்பேரிசனுக்கு நம்ம ஏன் ஈல்ட் ஆகிறோம் அப்படின்னா, அதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்ணுறதில்ல, செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதில்ல. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல சூப்பராக சமைக்கிறவர், ஒரு பயங்கரமான செஃப், அந்த செஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டமை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் டேபிள் கொண்டு வர்றாரு, நீங்கள் சாப்பிட்றீங்க. ஓகே, இப்போ சாப்பிட்ற ஒருத்தர் அவ்வளோ பெரிய செஃப் கிடையாது அவருக்கு, ஆனால் சாப்பிடும்போது நீ இதை பண்ணிடலாம், இது இல்லாததுனால அந்தளவுக்கு எடுபடலை அப்படின்லாம் சொன்னால் அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிப்பார் அப்படின்னா, உண்மையிலேயே தன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்ச ஒரு நல்ல கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு செஃப் என்ன சொல்கிறேன்னா, அது பப்ளிக்கில் அவர் நினைக்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஸ்லாங்கில் அவர் சொல்லிடுவார், இது பார் எனக்கு தெரியும், உனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாமையே நீ சும்மா வாயை மென்னுக்கிட்டு இருக்காது, கொடுத்தனா சாப்பிடு, பிடிக்கலையா போ, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியும். இது அரகன்ஸாக உங்களுக்கு பண்ணலாம், பட் ஆனால் அது அவருடைய கான்ஃபிடென்ஸை ப்ரூவ் பண்ணுறது. அவர் நீங்கள் சொல்லிட்டீங்களேன்றதுக்காக ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேனே, இவங்க அதை வேலிடேட்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லி போய் ஓரத்தில் போய் உட்கார மாட்டார். நீங்கள் சொல்ல வர பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை திங்க் பண்ணி பார்ப்பாங்க. உண்மையாக யோசிக்கிறவங்க என்னென்னா, இவங்க சொல்கிறதுல பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே உண்மையாக இந்த கம்பேரிசன்னால் யார் பெனிஃபிட் ஆவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து இப்போ எக்ஸாம் எழுத போகிறேன், ஃபஸ்ட் ரேங்க் எய்ம் பண்ணி நான் எழுதுகிறேன். ஆனால் மார்க் வரும்போது நான் செகண்ட் ரேங்க்கும் இன்னொருத்தவங்க ஃபஸ்ட் ரேங்க்கும் எடுக்கிறாங்கன்னா, முதல் விஷயம் மற்றவங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ரேங்கை கம்பேர் பண்ணோம். எதனால் எனக்கு செகண்ட் ரேங்க் வந்துச்சு, நான் இன்னும் முயற்சி பண்ணியிருக்க முடியுமா, இல்லை இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் முயற்சியா? இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் முயற்சின்னா நான் ஒன்றும் பண்ண வேண்டாம், இட்ஸ் ஜஸ்ட் பை லக். அங்கே நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. அதாவது நான் என் முழு முயற்சியும் கொடுத்துட்டும் எனக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்கல, இல்லை அந்த பொசிஷன் கிடைக்கல, வேறு ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா, இட் இஸ் லைக் டாஸிங் ஆஃப் அ காயின். எல்லா டைமும் ஹெட் விடாது, எல்லா டைமும் டெய்ல் விடாது. ஒரு தடவை ஹெட் விழுந்துச்சுன்னா அடுத்த தடவை டெய்ல் விடுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி எல்லா டைமும் நீங்கள் செகண்ட் ரேங்க்கும் இன்னொருத்தவங்க ஃபஸ்ட் ரேங்க்கும் எடுக்க மாட்டாங்க. எல்லா டைமும் நீங்கள் ரன்னர் அப்பாகவும் அவங்க வின்னராகவும் ஆக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக நீங்கள் 100% கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்த பர்சன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 100%லேருந்து 99%க்கு வந்துடுவாங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய 100% கொடுக்கறத மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நம்மளுடைய வேலிடேஷன், நம்மளுடைய திறமை என்னன்றது இன்னொருத்தவங்க கையில் கொடுக்காதீங்க. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களுடைய திறமை என்ன, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் வீக்னஸ் என்னென்னு. மற்றவங்க சொல்கிறதுல இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம், பட் முதல்ல மற்றவங்க எல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வராது. இப்போ கம்பேர் பண்ணுறது நல்ல எண்ணத்தோடு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம், ஆல்ரெடி ஒரு ரேங்க் எடுக்க முடியல, ஒரு நீட் கிளியர் பண்ண முடியல, இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, ஏதோ ஒரு வகையில் அவர் டிப்ரெஸ்டாக இருக்கார், அவர் அதில் வந்து ரீச் பண்ண முடியல, அந்த கோலை ரீச் பண்ண முடியலன்னு போது அவர் டிப்ரெஷனில் இருக்கும்போது நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ண, அவருக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம்னா, போய்ட்டு அவர் தோளில் கை வச்சுட்டு, எதுக்காக டிப்ரெஸ்டாக இருக்க, எதுக்காக இப்போ டவுனாக இருக்க, விட்றா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லக்கூடாது.
எதுக்காக இருக்குது அதை சொல்லு. இல்லை நான் எடுக்கலாம், சரி. எடுக்காமல் இருக்கிறதுக்கு 2 ரீசன். ஒன்று, நீ உன்னுடைய முழு பொட்டன்ஷியலையும் அங்கே வெளிப்படுத்தலையா, இல்லை உன் முழு பொட்டன்ஷியல் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமும் இது கிடைக்கலன்னு நீ நினைக்கிறியா? ஒருவேளை அவருடைய பதில் நான் என்னுடைய முழு பொட்டன்ஷியல் கொடுக்கல அப்படின்னு சொன்னாருன்னா ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த டைம் விட்டுரு, நெக்ஸ்ட் டைம் உன்னுடைய 100% கொடு. நீ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்ப, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தெர் இஸ் ஆல்வேஸ் அ செகண்ட் சான்ஸ். ஏன் ஒரி பண்ணிக்கிற? ப்ரூவ் யுவர் செல்ஃப். எல்லாராலையும் எல்லா டைமும் ஒரே நேரத்தில் ப்ரூவ் பண்ண முடியாது. டேக் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்ன நீ விட்டியோ அதை அடுத்த தடவை ப்ரூவ் பண்ணிவிட்டு முடிச்சுடு, காமிச்சிடு, உலகத்துக்கு காமிச்சிடு. நீ தான், யூ கேன் டூ இட். டைம் தள்ளி போகுது, அவ்வளோதானே. இன்றைக்கி முடியலன்னா நாளைக்கு முடிய போகுது, அவ்வளோதான். சப்போஸ் அவங்க வந்து நான் என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலும் கொடுத்தேன், ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல, அதுதான் எனக்கு புரியலன்னா, தென் கிவ் தெம் த எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இப்போ நான் சொன்ன அதே உதாரணம், இட் இஸ் லைக் டாஸிங் ஆஃப் அ காயின். லக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான். எல்லா டைமும் ஒரே ஆளுக்கு லக் ஃபேவர் பண்ணாது. நீ 100% கொடுத்துட்ட, தப்பு பண்ணல, நீ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னு நினச்சேன்னா நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த சான்ஸ் ப்ராபப்ளி லக் மூலமாக அவங்களுக்கு போயிருக்கு. அடுத்த தடவையும் நீ கன்சிஸ்டண்ட்டாக உன்னுடைய 100% கொடு. டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் நீ ஜெயிப்ப. ஏன்னா உனக்கு உன் மேலே நம்பிக்கை வேணும். உன்னோட அதிகமாக நாங்கள் எல்லாம் உன்னை நம்புகிறோம். ஸோ இஃப் யூ டோன்ட் பர்ஃபார்ம், தென் வி டோன்ட் திங்க் எனி ஒன் எல்ஸ் கேன் பர்ஃபார்ம். ஸோ உன் மேலே இருக்கிற நம்பிக்கையை நீ 100% இன்க்ரீஸ் பண்ணு, 200% இன்க்ரீஸ் பண்ணு. மற்றவங்க எதை பற்றியும் கவலைப்படாது. ஏன்னா உன் ரிசல்ட்டை மட்டும்தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமே தவிர மற்றவங்க பர்ஃபார்மன்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸும் கொடுக்காது. நான் ஜெயிக்கணுன்றதுக்காக இன்னொருத்தன் காலை பிடிச்சி இழுக்கணும்னு நினச்சா டெஃபினட்டாக அது சக்ஸஸ் கொடுக்காது. அவன் ஓடுறது ஓடட்டும், நான் என் பொட்டன்ஷியலை காமிக்கிறேன், நான் ஓடுறேன், என் 100% நான் கொடுக்குறேன். அந்த 100% நான் கொடுத்த மனசு திருப்தி எனக்கு இருந்துச்சுனாலே நான் அங்கே வின் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஒருத்தவங்க அதுக்கு வேலிடேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ மேக் ஷுர் கம்பேரிசன்னால் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். கம்பேரிசன் பண்ணுறது மூலமாக ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பேரிசனை ஹெல்த்தியாக பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.